ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 10 முந்திரி எடுத்துக்கோங்க, 10 பாதாமும் எடுத்துக்கோங்க. நம்ம இது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணுங்கள். ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பன்னீர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த பன்னீர் மிக்சரையும் பாதாம் கேஷ்யூவோட மிக்சரையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ மெல்ட் ஆன உடனே 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். ஸ்டவ் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை பாலை நல்லா கரையணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரைஞ்ச உடனே நம்ம பன்னீர் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். லம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஸ்பேச்சுலாவால் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பர்ஃபிக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக நான் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான். மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. நம்ம மிக்சர் ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பேன்லேருந்து ஒட்டாமல் வரணும். ஸோ அது வரைக்கும் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒட்டாமல் வருது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு பிளேட்டில் கீ இல்லைன்னா பட்டர் சேர்த்து பிளேட்டை கிரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை இதில் சேர்த்துடலாம். பர்ஃபினால் நான் ஸ்கொயர் ஷேப் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைமண்ட் ஷேப் கூட கொடுக்கலாம். ஸோ ஸ்பேச்சுலாவால் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக செட் ஆயிடுச்சு நம்ம பன்னீர். இதில் பிஸ்தாஸ், பாதாம் இல்லைன்னா கேஷ்யூ அதை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியான ஃபீல் கிடைக்கும். ஒரு ஸ்பேச்சுலாவால் இப்படி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அது அந்த பன்னீர் மிக்சரில் ஒட்டிக்கும். இப்போ இந்த மிக்சரை நல்லா 1 மணி நேரத்துக்கு நம்ம செட் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் கட் பண்ணும்போது ஈஸியாக வரும். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயாச்சு. கடையிலேருந்து வாங்குகிற பர்ஃபி மாதிரியே இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியான ரெசிபி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye bye from Priya.